வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். இன்னைக்கு நம்ம சீயக்காய் பற்றி பார்க்கலாம். சீயக்காய் அப்படின்னாலே எல்லாரும் தலைக்கு தேய்ச்சி குளிக்கிற ஒரு பொருளாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஆட்கள் தான் முன்னாடி குழந்தைகளுக்கு கபத்தை வெளியேற்றுறதுக்கு அது ஒரு மருந்தாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் அந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல சீயக்காயோட மருத்துவ குணமாக சித்த மருத்துவத்தில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, மூக்கின் சிகிச்சைக்கு முக்கியமாம் பேதியை உண்டாக்கும், வமனத்தை அழைப்பிக்கும், தேய்க்கும் வகை, நெய்ச்சிக்கை போக்கும், மாதரசே நாளும் சீயக்காய் அதனை தெரி. சீயக்காய் அப்படின்னா ஒரிஜினலாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பெரிய அளவில் நுரையெல்லாம் வராது. ஆனால் தேவையான அளவு நெய்ச்சிக்கை போக்கும். அதை பெரும்பாலான ஆயில் கண்டென்ட் எடுத்துரும். கூந்தல் செழிப்பாக வளர்கிறதுக்கு இது ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதுமாதிரி குழந்தைகளுக்குலாம் முன்னாடி நல்லா குளிப்பாட்டிட்டு இதை லேசாக அந்த பவுடரை நாக்கில் தடவி விட்டாங்கன்னா அது அப்படியே கொமட்டல் ஆகி உள்ளே இருக்க சளி எல்லாமே வந்துடும். அப்போ குழந்தைகளுக்கு குளித்த பிறகு உள்ள சிலருக்கு சளியெல்லாம் பிடிக்குது இல்லையா, அந்த மாதிரி உள்ள பிரச்சனை எதுவுமே வராது. இதே உடம்புல தேய்ச்சி குளிக்கும் போது ஸ்கின் ப்ராப்ளம், சொறி சிறங்கு, இந்த மாதிரி உள்ள பிரச்சனை, அரிப்பு, இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும், மருந்தாகவும் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்கவங்க தனியாக அதுக்கு சோப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் சீயக்காய் வச்சு தேய்ச்சி குளிக்கும் போது நல்ல ஒரு மருத்துவ குணம் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் திரும்பியும் சொல்கிறது தான், சீயக்காவை பவுடராக வாங்காமல் மொத்தமாக அதை காயாகவே வாங்கி அரைச்சி யூஸ் பண்ணுங்க.